வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி அட்வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது சூர்யா சாட்டர்டே அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் OTT ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல நானி, SJ சூர்யா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் கிளாஷ் ஆஃப் டூ ஆங்கர்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு தீம்ல அமைக்கப்பட்ட கதை. அதுல ஃபர்ஸ்ட் கோவக்காரன் யாரு அப்படின்னா நானி. நானியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நியாயமான ஒரு கோபம் கொண்டவரா இருப்பாரு. தன்னை சுத்தி நடக்கிற அநியாயத்துக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு. சோ இந்த கோபத்தை ஒயாம காட்டுறதுனால அதுக்கு மதிப்பு இல்லாம போயிருது. அதனால மொத்தமா சேர்த்து வச்சு ஒரு பர்டிகுலர் நாள்ல காட்டு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சனிக்கிழமை மொத்தமா சேர்த்து வச்சு தன்னோட கோவத்தை காட்டுறாரு. அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா SJ சூர்யா, இவரும் கடும் கோவக்காரரு. பட் இவரோட கோவத்துல நியாயம் அப்படின்றது சுத்தமா இருக்கவே இருக்காது. ஒருத்தர் மேல இருக்கக்கூடிய கோவத்தை மொத்த எல்லார் மேலயுமே காட்டுவாரு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஒரு ஊர் மக்களையே தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. சோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு பர்டிகுலர் டைம்ல நானிக்கும் நம்ம SJ சூர்யாக்கும் ஒரு விதமான கிளாஷ் அப்படின்றது மறைமுகமா உண்டாகுது. அதுக்கப்புறம் SJ சூர்யா நானியை ஐடென்டிஃபை பண்ணாரா இல்லையா, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்தோட டைட்டிலான சூர்யா சாட்டர்டே அப்படின்றத கேட்ட உடனே தமிழ் சினிமாவோட ஒரு ஃபேமஸான கேரக்டர் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதாவது வைதேகி காத்திருந்தால் படத்துல வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை ராமசாமி அப்படின்ற கேரக்டர். தான் வர ஒரு சீன்லயுமே நான் வெள்ளிக்கிழமை ராமசாமி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்துல எப்ப சனிக்கிழமை வரப்போது, நம்ம ஹீரோ அடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா அந்த காரணம் ஆக்சுவலா அந்த சனிக்கிழமை ஏன் அவர் தேர்ந்தெடுத்தாரு அப்படின்றதுக்கான அந்த பிளாஷ்பேக் ஓரளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. அதுலயும் ஸ்டார்டிங் சீன் ஓகே அப்படின்னே சொல்லுவேன். பட் அதுக்கப்புறம் தொடர்ச்சியா அந்த போர்ஷன் வரது கொஞ்சம் ரிப்பீட்டிவான ஒரு ஃபீல் அப்படின்றது கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் SJ சூர்யாவோட இன்ட்ரடக்ஷன் அப்படின்றதுமே பயங்கர மாசா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் SJ சூர்யாக்கும் நானிக்கும் நடக்கக்கூடிய அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம், அது கிட்டத்தட்ட தமிழ்ல வந்த தில் படம் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு ஃபீல்ல தான் நகர்ந்துச்சு. அதுலயும் பெரிய லெவல்ல புதுமை அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லவே இல்லை. அண்ட் கிளைமேக்ஸ் இந்த லாஸ்ட் 15 to 20 மினிட்ஸ்லாம் சும்மா மசாலாவை அள்ளி தெளிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பயங்கர லெங்க்தியா போச்சு. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட டியூரேஷனே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் போகுது. சாலிடா இன்னொரு 20 மினிட்ஸ் அப்படின்றது கம்மி பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் அப்படின்னா கண்டிப்பா அது நானி அண்ட் SJ சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ். ரெண்டு பேருமே தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்தை தூக்கி நிப்பாட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க ரெண்டு பேருக்கான அந்த மாஸ் மொமெண்ட்ஸ் பில்டப் அப்படின்றதெல்லாம் வேற லெவல்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த அம்மா பாசம் அப்படின்றதுமே இந்த படத்துல ரொம்ப நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதே நேரத்துல அந்த அக்கா பாசம் அப்படின்றது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஆக்சுவலா அதித்தி பாலன் நடிச்சிருப்பாங்க. அவங்களோட கேரக்டர் பெரிய லெவல்ல ஒரு இம்பாக்ட கொடுக்கல. இன்ஃபேக்ட் பிரியங்கா மோகன் அண்ட் நானி இவங்களோட கெமிஸ்ட்ரி அப்படின்றது ரொம்ப சூப்பரா இருந்தாலும் இவங்களுக்குள்ள அந்த பழைய பிளாஷ்பேக் லவ் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயத்த காட்டியிருப்பாங்க. அதுவுமே நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் ஒரு மாதிரி போர் அடிக்காம போகக்கூடிய ஒரு படம் தான். பட் கண்டிப்பா இன்னுமே லெங்க் கம்மியா இருந்திருக்கலாம். அண்ட் இன்னுமே புதுமையான விஷயங்கள் நிறைய சேர்த்திருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.